இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8லேருந்து சாச்சனா அவர்கள் வெளியேறியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப அவங்க தான் வாங்கிட்டு வந்த சம்பளத்த என்ன செஞ்சிருக்காங்கன்னு தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, முதல்லயே இவங்க எலிமினேஷன் ஆயிட்டாங்க. 2வதாக ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதற்கப்புறம் இவங்களுக்கு 63 நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 12,00,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதோட வவுச்சர், கிஃப்ட் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. இதையும் தாண்டி விஜய் சேதுபதி அவர்கள் பெர்சனலாக ஒரு 2 வீலரையும் வாங்கி குடுத்துருக்கிறாரு. அவங்க தனக்கு கிடைச்சதில பாதிய வந்து பார்த்தோன்னா, சமூக சேவைக்காக செய்ய போறாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு. அப்படி அவங்க செய்யும்போது, நிச்சயமாக அவங்க தன்னுடைய அதாவது அதிகாரப்பூர்வமான தகவலாக அத வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டுருக்கு. மட்டும் இல்லாம பிக் பாஸ்லேருந்து வெளியில வந்ததுலேருந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்ல, தூங்குற டைம் மாறுனதுனால அவங்க நெறைய ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. அங்க இருக்கிறது போலவே இங்கேயும் இருக்காங்க. இரவெல்லாம் தூங்காம முழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும், மருத்துவர்களிடம் வந்து அவங்களுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா, சிகிச்சையும் கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாபா லக்ஷ்மண் அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்ப இருந்த காலகட்டத்தில நடிக்கும் பொழுது ரொம்பவே பிஸியாக இருந்தவர் தான் மாதவன். அவரு எப்பொழுதுமே லேட்டா தான் வருவாரு. அன்னைக்கு அப்படிதான் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்க எல்லாருமே சீக்கிரம் போயாச்சு. நாங்க 3, 4 மணிக்கு போனோம். அவர் 7 மணிக்கு தான் வந்தாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ரொம்பவே கேஷுவலாக சொல்லியிருக்கிறாரு. இதனால கோபமடைஞ்ச லக்ஷ்மணன் அவர்கள் அவர அடிச்சுட்டாராம். அதற்கப்புறம் அவர் எதுவுமே பேசவே கிடையாதாம். இதுவரைக்கும் பேசினதில்ல. அதற்கப்புறமாக நான் அடிச்சதுலேருந்து அவரு ஒழுங்காக வந்து ஷூட்டிங்க்கு போறாரு அப்படி செய்திகள் வெளியாகியிருந்தது. அதனால இது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு எளிதாக அதுவும் நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் மோசமான இல்ல நெகட்டிவான கதாபாத்திரங்கள்ல நடிக்க மாட்டாங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல வில்லன் நடிகராக நடிச்சு வந்துட்டுருக்காங்க. நெறைய பேர் அந்த வரிசையில இருக்கிறாங்க. அப்பாஸ் அவர்கள் மட்டும் வந்து பார்த்தோன்னா, நெறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சும் கூட, நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்தில வாய்ப்பில்லாமல் போகவே வெளிநாட்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க இத பற்றின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.